பக்தி நிறைந்த, பாசம் நிறைந்த, அன்பு நிறைந்த, அருள் நிறைந்த, பொருள் நிறைந்த உங்கள் அனைவருக்கும் தெய்வ அருள் நிறைந்த ஆதின அவர்களுக்கும் இசை நிறைந்த எங்கள் குடும்பத்தார், நாங்கள் சார்ந்திருக்கிற திரைப்பட உலகத்தார், திரைப்பட இசையால் இன்றைக்கு இங்கே நடைபெறக்கூடிய பெரிய புராணம் சைவ சித்தாந்தத்தை பற்றிய ஒரு மாநாட்டில் யாருமே உலகத்தில் நினைச்சு பார்க்க முடியாத யாருமே உலகத்தில் நினைத்து பார்க்க முடியாத இப்படிப்பட்ட சுத்த சைவ நெறிகளை கடைபிடித்தவர்கள் மட்டும்தான் இந்த மேடையில் இருக்க வேண்டும். அதை படித்தவர்கள் தான், அந்த பெரிய புராணத்தை படித்தவர்கள் தான், அந்த சைவ சித்தாந்தத்தை படித்தவர்கள் தான், சைவத்தை மேற்கொள்பவர்கள் தான். இந்த மேடை யாருக்கும் எல்லாருக்கும் ஒரு மேடை உண்டு. அந்த மேடைக்கு ஏற்றவர்களாக அவர்கள் இருக்க வேண்டும். அது மிகவும் உண்டு. உலகத்தில் பிறந்தவர்களே உலகத்தில் இருக்கக்கூடிய வாழ்வை வாழ்வாங்கு வாழ்ந்து வாழக்கூடிய திறன் கிடைத்தவர்கள் தான் வாழக்கூடியது வாழ்வு. மற்றவர்கள் வாழ்ந்தார்களா என்று சொல்ல முடியாது. பிறவி இறந்து கொடுத்தவர்களும் அதை செய்யாமல் போது இந்த பிறவிக்கு அழகு வராது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். என்னை பொறுத்த வரைக்கும் சொல்ல வேண்டும் என்றால், எங்களை பொறுத்த வரைக்கும் சொல்ல வேண்டும் என்றால், ஒரு தெய்வீக நெறியோடு இசையை ஏற்றவர்கள், இசையை போற்றியவர்கள், இசையை இன்னும் வளர்த்து கொண்டிருப்பவர்கள், இன்றைக்கும் நீங்கள் கார்களில் செல்லும் பொழுது வெளியூர்களுக்கு உங்களுடைய பயணம் செய்பவர்கள், நீங்கள் சும்மா இருக்கும்போது உங்கள் வீட்டில் ஒலித்துக் கொண்டிருப்பவர்கள், உங்கள் காதலில் தோல்வடைந்தால் எங்கள் பாடல்களால் ஆரம்ப உரை செய்யக்கூடியவர்கள், உங்கள் குழந்தைகளுக்கு தாலாட்டு பாட வேண்டும் என்றால் அதற்கு போட்டு தந்தவர்கள், இப்படி சொல்லலாம். எங்களுக்கு திரை இசை ஏன் சொல்லுகிறேன் என்றால், பெரிய புராணமும் இந்த சைவ சித்தாந்தமும் மக்களுக்கு சேர வேண்டும் என்று சொன்னால் அவைகளை இசையின் மூலமாக, பாக்களின் மூலமாக, பாடல்களின் மூலமாக, ராகங்களின் மூலமாக, தாளங்களின் மூலமாக, பாவங்களின் வாரியாக பகுத்து வைத்திருக்கிற காரணத்தால் அவைகளை பாடுவதற்காக கவித்துவமாக இயக்கப்பட்டதுதான் இந்த பாடல்கள் எல்லாம் என்பது உங்களுக்கு தெரியும். பெரிய புராணத்தில் உள்ள பாடல்கள் அத்தனை பாடல்களையும் இல்லை எந்த இதிகாசங்களா இருக்கட்டும், கம்பராமாயணமா இருக்கட்டும், பாரதமா இருக்கட்டும், இல்லை எந்த எவைகளை சொல்ல வேண்டும் என்றால் நமக்கு சொல்ல வேண்டிய எல்லா சீவ சிந்தாமணி, வேளாபதி, சிலப்பதிகாரம் அத்தனையும் சொல்ல வேண்டும் என்றால் எல்லாவற்றையும் எழுத்தாக எழுதி வைத்திருந்தாலும் இசையாக அமைக்கக்கூடிய பாடல் வரிகளாக, கவிதைகளாகத்தான் தொடங்கி இருக்கிறார்களே தவிர மற்றபடி வெறும் எழுத்தாக வசன கவியாக யாரும் எழுதவில்லை. வசனம் கதை படிக்கிறவன் ஒரு பொன்னியின் செல்வன் படிக்கிறோம், பொன்னியின் செல்வன் பிடித்தமான ஒரு கதை அமைப்பு, சிவகாமியின் செல்வன் படிக்கிறோம். அந்த மாதிரி அவைகள் எல்லாமே இசையாக பாடுவதற்கான ஏற்றவாறு இருக்கிற காரணத்தால் இந்த கலை, கலாச்சாரம், இலக்கியம், பண்பு அப்படிங்கிறது எங்களுக்கு ஒரு பாடல்களின் வாயிலாக கிடைத்ததன் அடையாளம் என்னன்னா, எங்களை போன்ற இசை கலைஞர்களாலும் திரைப்படங்கள் உங்களுக்கு எவ்வளவு இசையின் மூலமாக, பாடல்களின் மூலமாக உங்களுக்கு நல்லவைகளை சொல்லி இருக்கிறது என்பதை சொல்லுவதற்காக நான் வந்திருப்பதிலே மிக மகிழ்ச்சி அடைகிறேன். இவ்வளவு ஆர்வமா இருக்கிறவங்க எல்லாம் பசியா இருக்கிறீங்களா? இல்ல பாட்டுல பசி தெரியாது, அதெல்லாம் சும்மா சொல்லலாம். பாட்டை கட்டினே தான் போங்க, பசியே போனா அதெல்லாம் சும்மா உள்ள கிள்ளிக்கு தான் இருக்கும். அதனால இதுக்கப்புறம் நிறைய பசிக்கும். நம்ம பாட்டை கேட்டோம்னா என்ன பசிக்கும்? ஐயோ தெய்வத்தை தேட வேண்டும் என்ற பசி வரும், உங்களுக்கு தெய்வத்தை போற்ற வேண்டும் என்ற பசி வரும். அதுவே பேசுவதை விட பாட ஆரம்பிச்சுதான் உங்களுக்கு நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகேங்களா? பாடலாம். என்னென்ன பாட்டு, பக்தி பாடல்கள் வேண்டுமோ திரைப்படங்களில் நாங்கள் தந்த பாடல்களை உங்களுக்கு தருவதற்காக சந்தோஷப்படுகிறேன். நேற்று நான் பாடி கொண்டிருந்த போது அருமைக்குரிய ஆலயம் அவர்களுடனாக நிறைய பாடல்களை பாடினீர்கள். அதாவது நான் ஒரு பாடலை நினைத்தேன், அது நீங்கள் பாடல. அது சங்கராச்சாரியார் அவர்கள் தவம் செய்யும் கோலத்தில் இருக்கும்போது பாடப்பட்ட பாடலாக திரைப்படத்தில் வந்தது. அந்த பாடல் உங்கள் குடும்ப பாடல், அவற்றை எங்களுக்காக
அவர்களுக்காக எல்லாம் உள்ள அன்னை. ஏன்னா ஒரு சக்தி உருவாகுது என்றால் சக்தியும் சிவனும் இல்லாமல் இன்னொன்று உற்பத்தி ஆக முடியாது. அந்த வகையில் பார்த்தால் தாய்மை என்கிற கோலம் மிக உயர்ந்த கோலம், பிறவிகளை தரக்கூடிய கோலம். அதனால அன்னையை பற்றி பாடி ஒரு பாடலை, பிள்ளையாரை பற்றி அதுக்கப்புறம் அவங்க பிறந்ததுக்கப்புறம் தான் மஞ்சளை குடிச்சு வச்சு பிள்ளையார வச்சாங்க. அதனால முதல்ல அம்மாவை பாட்டு அதுக்கப்புறம் பிள்ளைக்கு வரலாம். சிவ சக்த Jai Gauri,
जगतारणी परिपूरणी जगतारणी मोहिनी जननी जननी जगमयी अभिरामि शिवगामि करुमारि मगमाय திருக்கோயிலை வங்கள் நீதானமா அன்னைக்கு அன்றாடம் மகிழ்ச்சேகம் மலக்காரம் புரிகின்ற சிறு தொண்டன் நான் தானமா பொருளோடு புகழ் வேண்டும் மகனல்ல தாயே உன் அருள் வேண்டும் எனக்கென்றும் அதுபோதுவே அடுத்தின்று பிறப்போடு அமைந்தாலும் நான் உங்கள் மகனாக பிறக்கின்ற வரம் வேண்டுமே அதை நீயே தருவாயே அம்மா 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 எங்களுக்காக உயிரில்லையே அம்மாவை வழங்காத உயர்வில்லையே நேரில் நின்று பேசுவேன் பெற்றதாய் என்று வேறொன்று ஏது அம்மா எங்களுக்காக உயிரில்லையே அம்மாவை வணங்காத உயர்வில்லையே பசும் தங்கம் ஒரு வெள்ளி மாணிக்கம் மணி வைரம் அவையாவும் ஒரு தாய்க்கு ஈடாகுமா விலை மீது விலை வைத்து கேட்டாலும் கொடுத்தாலும் கடிதங்கள் தாய் என்று கிடைக்காதுமா ஈரைந்து மாதங்கள் அம்மா 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 ஈரைந்து மாதங்கள் கருவோடு நம்மை தாண்டி அவள் பட்ட பெரும்பாடு அறிவேனம்மா ஈரேழு ஜென்மங்கள் எடுத்தாலும் உழைத்தாலும் அவளுக்கு இங்கு நாம் பட்ட கடன் தீருமா உன்னாலே பிறந்தேன் அம்மா எங்களுக்காக உயிரில்லையே அம்மாவை வணங்காத உயர்வில்லையே நேரில் பேசுவேனோ பெற்றதாய் என்று நேரொன்று ஏது அம்மா எங்களுக்காக உயிரில்லையே அம்மாவை வணங்காத உயர்வில்லையே
இதுதான் அம்மா என்றழைக்காத உயிரில்லையே, அம்மாவை வணங்காத உயிரில்லையே. இதுதான் ஜனனி ஜனனி ஜெகமே யருமே ஜெகதாரிணி பரிபூரணி. இதுதான் இசை கேட்டால் புவி அசைந்தாடும், அது இறைவன் அருளாகும். ஏழாம் கடலும் வானும் நிலவும் என்னுடன் விளையாடும், இசையில் என்னிடம் உருவாகும், இசை என்னிடம் உருவாகும். பாடல்கள் ஒரு கோடி, எதுவும் புதிரில்லை. ராகங்கள் கோடி கோடி, அதுவும் புதிரில்லை. எனது ஜீவன் நீதான் என்றும் புதிது. ஏழு சொற்களுக்குள் எத்தனை பாடல்கள், இதய சுரங்களுக்குள் எத்தனை கேள்வி. ஏழு சொற்களுக்குள் எத்தனை பாடல்கள். ராகம்தான். மனுஷ பிறவி ஒண்ணுதான். எத்தனை விதை குணங்கள் வகையா பிரிச்சிருக்காங்க, எத்தனையோ வகை மனிதர்கள் பிரிச்சிருக்காங்க. அந்த வகை குணங்கள் இல்லாத மாறுபடும். இசையும் அப்படிதான். 7 சுரங்களுக்குள்ளே எத்தனையோ ஏமாற்று வேலையை ஒண்ணு பண்ணிட்டு இருக்கோம். என்னன்னா இந்த ராகங்களை வச்சு நீங்க கேட்காத மாதிரி பாடல்கள் உங்களுக்கு உருவாக்கி கொள்வது எங்களுடைய கடமை. ஏதோ பேச வருது முக்கிய அறிவிப்புன்னு நினைக்கிறேன்.